பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. பொறாமை என்பது எந்த ஒரு வலுவான உறவையும் உடைக்கும் ஒரு வலிமையான உணர்ச்சியாகும். அடுத்தவனுக்கு கிடைத்துவிட்டது என்று சக மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டுமே. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது, வார்த்தையாலும் செய்கையாலும். மத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்லை. பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும். நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுவதை விட மற்றவருக்கு அது கிடைக்கவில்லை என்று நாம் சந்தோஷம் அடைவதே பொறாமை எனப்படும். மனிதர்களின் மாறுபட்ட வேஷங்கள் துரோகம், மற்றொன்று பொறாமை. பொறாமை என்பது அடுத்தவன் செல்வ நிலையை எண்ணி மனம் கசப்பது. நீ பொறாமைப்படுவதில் ஒன்றுமில்லை, ஆனாலும் பொறாமை என்னை அல்ல உன்னையே அழிக்கும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். ஒன்றை கேட்கும்போது இருந்தும் இல்லை என்று சொல்வது பொறாமை குணத்தின் ஆரம்பம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. உறவுகள் பல இருந்தாலும் நாம் வாழ்ந்தால் மகிழ்வதும் வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள். நம்மை உலகமே கைவிட்டு சென்றாலும் நமக்காக நம்மோடு பயணிக்கும் உயிர் உறவுகள் எப்போதும். உறவுகளை நேசியுங்கள், பிரிவுகளை தூர வையுங்கள், மனதார அன்பு செலுத்துங்கள், வாழ்க்கை இனிக்கும். சில உறவுகள் வாடகை வீடு போல, என்னதான் அலங்கரித்தாலும் அது நமக்கு சொந்தமாகாது. சிலரை நாம் சிறந்த உறவுகள் என நம்பும் நேரத்தில் நாங்கள் சிறந்த நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகிறார்கள். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான்னு நம்ம கிட்ட தோத்துடும். அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள். அதுதான் உண்மையான தலைமை பண்பு. அன்புக்கும் பண்புக்கும் சிறு வித்தியாசம்தான். அன்பு உன்னை போல் அழகானது, பண்பு உன் மனதைப் போல் புனிதமானது. நம்மை ஏமாற்றுபவர்களோடு அன்பாய் பேச வேண்டும், வெறுப்பவர்களோடு பிரியமாய் பேச வேண்டும். பணிவு என்ற பண்பு இல்லாதவன் வேறு எந்த நற்குணமும் இருந்தும் இல்லாதவனே. மனிதன் எத்தனை அழகான மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். பல குணங்களை உடைய உலகத்தில் வாழ்ந்துவிடலாம், ஆனால் சந்தேகமுள்ள ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ வாழ்வது மிகவும் கடினமானது. ஒருவரின் கடினத்தன்மையை வைத்து அவரை கணித்து விடாதீர்கள். அவர் மனதளவில் வைரமாக கூட இருக்கலாம். மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கும் முகம் பலருக்கு அமையும். மீண்டும் மீண்டும் நினைக்க வைக்கும் குணம் சிலருக்குத்தான் அமையும். ஒருவரின் குணத்தை சோதித்து பார்க்க வேண்டுமானால் அவரிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். அவரின் குணம் நன்றாக தெரியும். உதவுவது உயர்ந்த குணம், ஆனாலும் உயர்ந்த குணம் உள்ளவருக்கே உதவுங்கள். குணமறிந்து பழகும் காலம் அன்று, பணமறிந்து பழகும் காலம் இன்று. உன் குணம் சரியாக இருந்தால் உன் புகழும் சரியாக இருக்கும். என்னை மதிக்காதவனை நானும் மதிப்பதில்லை. அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் திமிர் என்றால் அதற்கு நான் வைக்கும் பெயர் தன்மானம். கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. அவ்வளவு அன்பையும் மறக்க வைக்கும் கோபம், எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைக்கும் அன்பு. தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் நம் பலகீனமும் நமக்கு தெரிய வரும். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கை யதார்த்தமானது. யாரும் வெறுக்காத அளவிற்கு நம் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்காத அளவிற்கு நம் மரணம் இருக்கும். வாழ்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் முன்னோக்கி பாயும். உங்கள் உடல் சொல்லும் விதத்திலும் உங்கள் புத்தி சொல்லும் விதத்திலும் மட்டுமே நீங்கள் சென்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் போலாகிவிடும். தெய்வீகம் செயல்பட துவங்கினால் உங்கள் வாழ்க்கை நாட்டியமாகிவிடும். என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில். பிறரை அவமானப்படுத்தி முன்னேற நினைத்தால் அந்த அவமானத்தால் உன் வாழ்க்கையும் ஒரு நாள் சரியும். நினைவில் கொள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை.
உன் வாழ்க்கை பயணத்தில் புதையலும் இருக்கிறது, புதைக்குழியும் இருக்கிறது. நீ எதை கண்டுபிடிக்கிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. தெளிவான எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களை உருவாக்கும். வசதிகளை கண்டு தலை வணங்காதே, முதுமையை கண்டு தலை வணங்கு. வசதி சிலருக்கு வரும், முதுமை எல்லோருக்கும் வரும். பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள், இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே, பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக்க பார்க்காதே. பணம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதையே நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யாரும் கையும் அல்ல. உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை, அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். மனம் விசித்திரமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவிக்கும். பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது திறமை இல்லாமல் ஒன்றுமல்ல. நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே காரணமாக இருக்கலாம். நீங்கள் எப்போதாவது ஒரு அறையினுள் சென்று கதவை பூட்டிவிட்டு அழுது முடித்த பின்பு முகத்தை துடைத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் திரும்பி வந்துள்ளீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் வலிமையானவர்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே, அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மாறாது. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை. எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா என்று. வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் என்றால் உறவை இழப்பாய். பழுத்த பழமாக இருந்தாலும் மிளகாய் இனிப்பதில்லை, பச்சை நிறத்தில் காய்கள் என்றாலும் கொய்யா கசப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வு இதுபோலதான். உனக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு எல்லோருக்கும் உண்மையாய் இருந்தால் நீ நல்லவன் இல்லை, முட்டாள். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதென கவலை கொள்ளாதே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி, எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. வாழ்வதை விட இங்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. வாழ்க்கையை மேலோட்டமாய் வாழ்வதும் ஆழமாய் வாழ்வதும் உங்கள் கைகளில். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாக எந்நாளும் வாழ்ந்திட முடியாது. கண்ணிமைகளின் ஒரு நொடி சிமிட்டலில் ஏற்படும் இருட்டில்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் உயிர் வாழவும் முடியும் என்பதை நினைவில் கொள். அன்பு மலிவானது, விலைமதிப்பற்றது. தருவதுதான் பெறுவதற்கு தகுதி. தந்தவருக்கும் பெற்றவருக்கும் லாபம். கடினமான பாதைகள் தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் சிரித்துக்கொண்டே கடக்க பழகி கொண்டாலும் சிலர் என்றோ பேசிய வார்த்தைகள் இன்றும் மனதை ரணமாக்கி கண்களில் வெளியே வெளிப்படத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான 7 விதிமுறைகள். எப்போதும் வெறுக்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், எளிமையாக வாழுங்கள், குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள், எப்போதும் சிரியுங்கள், கடவுளுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள். அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம், அறிவு மிகுந்தவர் போகும் வழி மௌனம். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை. வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள். எப்படியும் யாரும் அதிலிருந்து உயிரோடு தப்பப் போவதில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெற முடியாது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு, அனுபவம் தந்த பாடங்களை மறந்து விடாதே. முடிவை பற்றி பயம் கொள்ளாதே, முதலில் முயற்சி செய்ய முடிவு செய்.
முடிவு எதுவாக இருந்தாலும் சரி. உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாளிகளின் சிறந்த இயல்பு. தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்ததும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல. மகிழ்ச்சிக்கு வெற்றி திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு திறவுகோல். நாம் செய்வதை நாம் நேசித்தோமானால் வெற்றி அடையலாம். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அந்த மலை உன் காலடியில். காயத்துக்கு மருந்தாக வேண்டாம். தளர்ந்து போக விடாமல் தட்டி கொடுத்தாலே போதும், நம்பிக்கை தானாக வரும். கவலை கொள்ளும் நிமிடங்கள் காணாமல் போகட்டும். சிரிக்கின்ற நிமிடங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதியளிக்கும். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று. மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுவான். கஷ்டப்பட வேண்டிய வயதில் இஷ்டத்துக்கு இருப்பதால் இஷ்டப்படி வாழ வேண்டிய வயதில் இஷ்டம் போல் வாழ வழியின்றி கஷ்டங்களை சுமக்கிறார்கள். தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன். தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன். ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கை. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. மறக்க வேண்டியதை நினைக்க வைக்கும், நினைக்க வேண்டியதை மறக்க வைக்கும். தனிமையில் இருப்பதாக நினைத்து ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டாம். தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கின்றது. சந்தோஷம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகையும் இல்லை. தனிமை என்பது ஒரு வகை போதை. ஒரு முறை அனுபவித்து விட்டால் அதிலிருந்து மீள முடியாது. காய்ந்து விட்ட பிறகும் உதிராமல் ஒட்டி இருக்கும் சில சறுக்குகள், கடந்து விட்ட பிறகும் மறக்க முடியாத சில நாட்களைப் போல. உண்மையான உறவுகள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதை சின்ன சின்ன காரணத்துக்காக இழந்து விடாதீர்கள். அனாதையாக தனிமையில் நிற்கும் போதுதான் அதன் வழி புரியும். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வரும். தன் லட்சியம் எதுவென்று தெரியாதவன் புறப்பட்ட இடத்திலேயே நின்று கொண்டிருப்பான். கடின உழைப்பு திறமையானவரையும் தோற்கடிக்கும், அவர் கடினமாக உழைக்காத போது. தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள், ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. கனவுகள் நிறைந்த விடியல். சில கனவுகளை நிஜமென எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவு எண்ணி மறப்பதும் அதை கடந்து போவதும் தான் வாழ்க்கை. உனக்குள் எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இல்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. விமர்சனங்களை விதையாக்கு, விதையை உன் திறமையில் மரமாக்கு. காற்றில் சாயும் மரம் போல் இராமல் காற்றாற்று வெள்ளத்தை எதிர்த்து வெல்லும் மரம் போல் வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். வலிமை அவசியம், அதிலும் உடல் வலிமையை விட மன வலிமை மிக அவசியம். மன வலிமையை கொண்டு எதையும் கடந்து செல்லலாம். சரியான இடத்தில் உங்கள் கால்களை வைத்துள்ளீர்களா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு உறுதியாக நில்லுங்கள். வலித்தாலும் சில உண்மைகளை ஏற்றுக்கொள். வாழ்வு வழிகளில் ஒளிந்துள்ளது. வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை, வழிகள் இல்லாத வழியும் இல்லை. சில வழிகளை மறந்து விடாதே, எல்லாமே மறப்பதற்காக நடக்கவில்லை. ஆம், நான் கூட யதார்த்த மனிதர்கள் வாழும் இந்த உலகில் ஏதோ ஒரு மூலையில் சின்ன சின்ன ஆசைகளை இறுக்கிக் கொண்டிருக்கும் பைத்தியக்கார பெண்தான். வயதாக தான் தெரிகின்றது நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வர யாரும் இல்லை என்று. தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் போக வேண்டும் என்று வாழ்க்கை கற்றுத் தருகின்றது. நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், கெட்டதாக நடந்தால் அது அனுபவம். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். மனிதன் உணவின்றி 40 நாட்களும், நீரின்றி 3 நாட்களும், காற்றின்றி 3 நிமிடமும் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது. இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும்
நிர்ணயிப்பது உன் குணமல்ல, நீ வைத்திருக்கும் பணம். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. வாழும் வரை உண்மை முகத்துடன் வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். அடுத்தவரைப் போல வாழ முகமூடி மாற்றிக்கொண்டால் சாகும் வரை கலட்ட முடியாமல் போய்விடும். தேடிக்கொண்டே இருக்கிறேன். என் வலைப்பக்கம் எல்லோர் தேடலிலும் முதலிடம் பிடிக்கும் நொடி அதை. விரக்தியுடனும் வருத்தத்துடனும் விடியல் ஒரு நாள் வருமென்று விரைந்தெழுந்து விடாமல் என் தேடல்களை தேடிக்கொண்டே இருப்பேன். என் தேடல் எல்லோர் தேடல் ஆகும் வரை. உணர்ந்து கொள், இல்லையேல் உணர்த்திவிடும். ஊக்கம் தனை உன் நெஞ்சில் உறுதியுடன் பகிர்வாய். வாழ்விருக்கும் வரை வாழ்வினை தொலைக்காதே. வாழ்விழந்த பின் வருத்தத்தை தேடாதே. லட்சியம் இருந்தால் உலகினை வெல்லலாம். சாதனை படைத்து சரித்திரம் பதிப்பாய். உனக்கு நான், எனக்கு நீ என்பது அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வரிகள். முகங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. முகமுடிகள்தான் சில நேரங்களில் கலன்று விழுகின்றன. மரணம் கூட மகிழ்ச்சி என்றால் இறைவன் அதையும் கூட தர மறுப்பான். பேசாத மௌனங்கள் குழந்தை போல் ஆனதே. இரவோடு கண்ணீரும் காணல் நீர் ஆனதே. அன்பும் ஆதரவும் மருந்தாகி போனதே. என் தனிமைக்கு துணையாரும் இல்லாமல் போனதே. மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை கூட சில நேரம் தனிமை தந்துவிடும். மனதில் பட்டதை கேட்டால் அதிகம் காயப்படுத்தி விடுமோ என்ற பயத்திலேயே பல கேள்விகள் மனதினிலேயே புதைக்கப்படுகின்றன. காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், பணம் இருந்தால் 4 பேர் நம்மை திரும்பி பார்ப்பார்கள். பணம் இல்லை என்றால் நாம் 4 பேரை திரும்பி பார்க்க வேண்டும். வேதனை கொடுத்தவரை வேறு வழியின்றி மறந்து விடலாம். ஆனால் அவரால் நம் மனம் பட்ட வேதனையும் வலியும் ஒருபோதும் மறந்துவிட முடிவதில்லை. நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயங்களை நீங்கள் நாளை செய்வீர்கள். ஆனால் இன்று இருக்கும் வேகமும் விவேகமும் நாளை இருக்குமா என்பது சந்தேகம்தான். நான் எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்த முடிவை நான் சரியாக்குவேன். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். உன்னை புரியாதவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரிந்தவர்களுக்கு புதிராக இருந்துவிடு. நியாயங்கள் மாறுபட்டவை. அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும். சாணக்கியரின் நீதி. உண்மையும் எளிமையும் உள்ளவர்கள் தங்கள் சிந்தனையில் கவனமும் வீரமும் கருத்தில் கொள்வது வெண்ணெயில் இருக்கும் சிறிது உப்பை போன்று தம்மை தீயவர்களிடம் இருந்து பாதுகாத்து கொள்ள உதவும். விண்ணை தொடும்போது எனது மதி என்கிறான். மண்ணில் விழும்போது எனது விதி என்கிறான் மனிதன். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நான். தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ துணிந்தவன் நான். தோல்வியை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. உன் தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்து கொள்பவனுக்கு மட்டும் மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில உறவுகளும். வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது. மானம் கெட்ட மனசுக்குத்தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. எப்போதும் அஞ்சு ஒதுங்கி நிற்பதை விட மழையாக இருந்தாலும் கூட மயிரை கட்டி இழுத்து பறித்து முன்னோக்கி செல்வதே சிறப்பு. போலி உறவுகள் வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். காயப்படுத்திவிட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம்.